முதல்வர் அலுவலகம் இடமாற்ற பணிக்கு 11 கோடி நிதி ஒதுக்கீடு. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள பழமையான புனித செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர் அலுவலகம் சுமார் 50 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இப்போது நிர்வாக வசதிக்காக நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு இடமாற்றம் செய்யப்பட உள்ளது. இதற்கான பணிகள் அந்த மாளிகையின் 10வது தளத்தில் நடைபெற்று வருகின்றன. புதிய அலுவலகத்தில் முதல்வரின் அறை, தனிச் செயலாளர்களுக்கான அலுவலகங்கள், ஆலோசனை கூட்ட அரங்கம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகள் மொத்தம் 3 மாதங்களுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டு அதற்கான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே முதல்வர் அலுவலகத்தை அமைப்பதற்காக 11 கோடி ரூபாய் தமிழக அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக இந்த பணிகளை செய்வதற்கான ஒப்பந்ததாரர்களை தேர்வு செய்து கட்டுமான வேலைகள் தொடங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. இது தவிர தலைமைச் செயலகத்தில் உள்ள அமைச்சர்கள் அறைகளை புதுப்பிக்கும் பணிகளும் தற்போது பொதுப்பணித்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு அமைச்சரின் அலுவலகமும் சுமார் 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரையிலான செலவில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த முடிவு பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது. ஏற்கனவே உள்ள முதல்வர் அறையை மாற்ற 11 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வது அரசியல் விமர்சகர்களிடையே பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது.